பிஞ்சு மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து உங்களை அவங்க வாழ்க்கையில் எப்படி பார்க்குறாங்க, என்னவா வச்சுருக்காங்க, என்னவா நினைக்கிறாங்க, நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் இங்கே 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோன், பைல் நம்பர் 2 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, ஸ்டோன்ஸ் ரெண்டையும் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் ஸ்டோன்ஸ் எது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் உங்களை அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி பார்க்குறாங்க, என்ன மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து வழங்கப்படும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர் வந்து உங்களை என்ன மாதிரி வந்து ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ அதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யாரை மனசில் நினச்சிக்கொண்டு இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அந்த நபருக்கும் உங்களுக்குமான இந்த உறவு, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பிளான் பண்ணியெல்லாம் வந்திருக்காதாம். ஓகே, சடனாக எதிர்பார்க்காத சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு உறவு முறை வந்து க்ரியேட் ஆகியிருக்கும் அப்படின்றாங்க. அதாவது நானாக விரும்பி போய் பேச கிடையாது, அந்த நபர்களாக தான் என்னிட்ட வந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது வந்து லாங் டைம் கமிட்மெண்ட் கொடுக்குறதா, இல்லை இது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி நான் எதுவுமே யோசிக்க கிடையாது. எனக்கு பார்த்து தான் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் இவங்க கூட ஒரு கமிட்மெண்ட் ஆனேன் அப்படின்னும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் லாங் டைம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்லாம் பார்க்க கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இவங்க கூட இருக்கேன். இந்த நபர்கள் என் கூட இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்காம தான் உங்களுக்கும் இந்த நபர்களுக்குமான இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகியிருக்குமா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே எந்த விஷயத்தையும் இப்படி பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்பவே இலகின மனசு கொண்டவங்க மாதிரி இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இல்லை நான் உங்க கூட கதைக்க விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் சரி, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த நபர் கூட. ஓகே, ஸோ இது வந்து கதைக்கிறாங்க அப்படின்ன உடனே நீங்களுமே டக்குன்னு உருகி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்களாம். எதையுமே எதிர்பார்க்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இதை நோக்கி எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய நபர்கள். இப்படி தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இது உண்மையா? உண்மையாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கண்ணா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஆர்வமாக இறங்குறீங்களோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அதீதமாக போயிருக்குமாம். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் இவங்ககிட்ட ஏதாவது பேசணுன்னாலும் இது சரி, இது தப்பு எதுவுமே எதிர்பார்க்காம இந்த நபர்கள் கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகி, என் மனசில் நினைக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப ஓப்பனாகவே ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய நபர். நான் தாராளமாக இவங்ககிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அப்படி அழகாக எடுத்துகிட்டு போயிருக்குமாம். ஸோ இந்த ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கோ அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பாதிப்பையும் உருவாக்கியிருக்காம். ஸோ அந்த பாதிப்புகள் எப்படின்னா, இப்போ உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமாக உணர்றாங்க அப்படிங்கிக்க இவங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உணர்றீங்க அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ ஓப்பனாக கதைக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி கோவமாக இருக்கட்டும், இல்லை அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதலாக இருக்கட்டும், அதுவுமே அதீதமாக இருந்திருக்காம். ஸோ அதனாலேயே இந்த ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆபத்தையும் விளைவிச்சிருக்கு இந்த காதலில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த ஆபத்து அப்படின்னா எதை நோக்கி அப்படின்னா, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போட்டியையும் ஒரு சச்சரவையும் ஏற்படுத்தியிருக்குமாம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஒரு கருத்து தெரிவிக்கப்படுற அவசரமாக கூட இருக்கலாம். அதாவது இந்த விஷயத்த தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காகவும், இந்த நபர்கள்கிட்ட தெரிவிச்சிடணும் அப்படின்றதுக்காகவும், இது சரி எது தப்பு எது அப்படின்னு கூட நீங்கள் தெரியாமல் ஒரு சில விஷயத்த ரொம்ப ஈஸியாக சொன்னதுனால கூட உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு சச்சரவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கலாம். ஸோ அதே சமயம் வந்து இது காதல்குள்ள இது காதல்னு நான் சொல்லியே வரல. அதுவா என் வாயால வந்துட்டு. ஸோ இட்ஸ் ஓகே. நீங்கள் அப்போ பார்த்து கொண்டிருக்க நபரை நீங்கள் காதலிச்சு கொண்டிருப்பீங்களா இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த எந்த வாயாலே வர வச்சுட்டாங்க. ஸோ நான் இது காதல் காக்கன்ட்டு எடுக்க கிடையாது. பட் வந்து இது காதல் அப்படின்ற விஷயம் வந்ததுனால இங்கே ஓகே. நீங்கள் நினச்சி கொண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நபர் வந்து கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கக்கூடிய நபராம். ஓகே, ஸோ இந்த விஷயமும் உண்மையாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க என்ன. ஓகே, ஸோ எனர்ஜிஸ் வந்து அப்படி இருக்குது. ஓகேயா. ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் என்ன. ஸோ அப்போ இந்த
நபர்கள் வந்து இந்த நபர்கள் கூட இந்த சச்சரவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால கூட, இந்த போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிச்சிருக்கும். அதாவது என் நபர்கிட்ட யாரும் நெருங்கிடக்கூடாது. இன்னொருத்தவங்க நெருங்குறதையும் நான் ஒத்துக்கொள்ளல. இவங்க என் கூட தான் இருக்கணும். இவங்க எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இந்த நபர்கள வந்து நீங்க தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்ற போட்டியா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ, அதே மாரி நீங்க மனசுல நினைச்சுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் வந்து உங்கள கண்டிப்பா அ ஒரு ரகசியமான ஒரு உறவா தான் வச்சுக்கொண்டிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காராம். ஓகே. ஸோ, இது வந்து வெளிப்படையா இப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்காம். ஓகே. இந்த நபருக்கும் உங்களுக்குமான உறவு உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மட்டுமே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியமா தான் இவங்களுமே வச்சுக்கொண்டிருக்காங்களாம். ஸோ, இதுவும் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லார்ட்டயும் சொல்லிட்டாங்களா? அப்படின்னு கேட்டா கூட கிடையாது. உங்களுக்கும் அவங்களுக்குமான உறவு ரொம்பவே ரகசியமா தான இருக்கு. ஓகே. ஸோ, இதனால கூட உங்க நபருக்கும் உங்களுக்கும் நெறைய பிரச்சனை வந்திருக்கலாமாம். கருத்து வேறுபாடு வந்து வந்திருக்கலாமாம். ஓகே. ஸோ, மறைக்கப்பட்ட உறவு. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த உறவ இந்த நபர்கள் வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதுனால கூட உங்களுக்கும் உங்க நபர்களுக்கும் நெறைய வாக்குவாதம் வருது, நெறைய சண்டை வருது. இந்த இந்த பிரச்சனையே கிரியேட் ஆகி ஒரு கட்டத்தில இந்த நபர்கள் கூட என்னால ட்ராவல் பண்ண முடியாது. இந்த நபர்கள் நான் கூட இருக்கணும்னு நான் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு சந்தோஷத்துக்காக தான் இந்த நபர்கள் கிட்ட நெருங்கினேன். நான் ஏன் இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கூட இந்த நபர்கள் நினைச்சுட்டு, ஒரு கட்டத்தில இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர்களே இந்த விஷயத்த ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டு போயிருக்கலாம். ஓகே. அதாவது இந்த நபர்கள் வந்து நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட்டே குடுக்க கிடையாதே, நான் உன் கூட லைஃப் லாங் வாரேன்டும் சொல்ல கிடையாதே, அப்படின்னு ஒரு சில விஷயத்த வந்து இந்த நபர்கள் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இங்க இருக்கா? ஸோ, எதிர்பாராம கிரியேட் ஆகின இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இந்த நபர்கள் வந்து ஒரு நேம் குடுக்கணும் அப்படின்னும், இத லாங் டைம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னும் இவங்க நினைக்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால இங்க காட்சலியா வந்து பார்க்க முடியுது. ஓகே. ஸோ, அதனால கூட நீங்க எத்தன தடவ இந்த நபர்கள் கிட்ட போய் நின்னாலுமே கூட இந்த நபர்கள் வந்து உங்களுக்கான பதில குடுக்குறாங்கல்ல, ஒரு திருப்புமுனைய குடுக்குறாங்கல்ல, இல்ல புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டாலும், இல்ல நீங்களே இந்த நபர்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா கூட, இத கூட இந்த நபர்கள் வந்து காது குடுத்து கேட்குறாங்கல்ல. அட்லீஸ்ட் உங்க வார்த்தைக்கு கூட மரியாதை குடுக்குறாங்க. இல்ல அப்படின்ற அளவுக்கு உங்களோட உங்களுக்கும் இந்த நபர்களுக்குமான உறவு வந்து இப்போ வந்து நிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஆனா இந்த ரீடிங்ல பைல் 1 நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க ஒரு சில நபர்கள் மட்டும் எல்லாரும் கிடையாது. ஒரு சில நபர்கள் முழுசாவே நீங்க வேண்டாங்க, என் லைஃப்‌க்கே நீங்க வேண்டாம் அப்படின்ட்டு விலகி போயிட்டுருக்கலாமாம். ஸோ, அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்களுக்கான கமிட்மெண்ட்ட உங்களுக்கு குடுக்காதனால கூட, இந்த நபர்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து அழகா தெரியறதும், இன்னொரு விஷயம் வந்து இவங்கள ஈர்க்கக்கூடியதா இருக்கதும் அப்படின்னு சொல்லி, இத விட பெட்டரா எது அமையும்? இத விட நமக்கு எது சந்தோஷம் தரும்? அப்படின்னு இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து நினைச்சு மூவ் ஆகுற மாரி தான் இருக்கு. ஏன்னா, இவங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல கமிட்மெண்ட் குடுத்தில்ல அப்படின்றதுனால கூட இருக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல காதல குடுக்கணும், அன்பு குடுக்கணும். இதையும் தாண்டி இந்த இடத்துல ஸ்வாட்ஸ் எனர்ஜி தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது சீட் பண்றது, ஏமாத்துறது, ஒரு பொய் சொல்றது, காதல வச்சு முழுசா பொய் சொல்லிட்டு நகர்ந்து போறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்கள அவங்களோட லைஃப்ல வந்து வச்சிருப்பாங்களாம். அதாவது இப்போ எல்லா நேரமும் இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட உண்மையாவா நடந்து கொள்றாங்க, உண்மையாவா பேசுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, இங்க அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே. அப்ப இந்த நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்த ஹைட் பண்றது, யாருக்குமே தெரியாம ரகசியமா வச்சுக்கொள்றது, ரகசியமா ஒரு தொடர்பு வச்சுக்கொள்றது இப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்காம் இந்த நபர்கள் கிட்ட. ஓகே. நீங்க மனசுல நினைச்சு கொண்டிருக்க நபர்கள் கிட்ட. ஓகேயா? ஸோ, அதனால கூட இங்க உங்களோட உணர்வுகள் வந்து மதிக்கப்படல அப்படின்ற விஷயத்த நான் இங்க பார்க்குறேன். ஏன்னா, இந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு மன்னிப்பு கேட்கவும், இல்ல இந்த உறவ வந்து திரும்ப தொடர்றதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அதுக்கு நான் ரொம்ப தயாரா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணக்கூட தயாரா இருக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஒரு சில ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒத்த கால்ல நின்னுருப்பீங்களாம். ஆனா, இந்த நபர்கள் வந்து நீங்க ஒத்த காலிலே நின்னா கூட நான் காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேயா? ஆனா, இங்க ஒரு சில நபர்கள் வந்து மூவ் ஆன் பண்ணியே இல்ல அப்படின்னாலும் கூட, இப்ப இந்த காதல் வந்து ஒடிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ, இவங்க வந்து எகெயின் காயப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நியூ பிகினிங் பண்ண வந்து ட்ரை பண்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இத பத்தி யோசிக்கிறேன், யோசிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல உங்கள ஒரே இடத்துல நிக்க வச்சுட்டு இந்த நபர்கள் இவங்களோட வேலைய பார்த்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் போர்வை போத்திருக்கலாம். ஓகே. அதாவது நீ வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கொள்றேன் அப்படின்றாலும் சரி, அ இல்ல நீ வந்து எனக்கு துணையா உன்ன ஏத்துக்கொள்றேன், என்னோட வாழ்க்கை துணையா உன்ன ஏத்துக்கொள்றேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு பொய் போர்வைய போத்திட்டு இவங்க அவங்களோட பாட்டுக்கு போய் கொண்டிருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, நான் இதுக்கும் இன்னொரு கார்ட் எடுத்து
ஓ மை காட்! அதான் சொன்னேன்ல, இங்க ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்த வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது முடிச்சுட்டாங்க அப்படின்னு. ஸோ, இங்க இந்த நபர்களுக்காக ஒரு வாக்கு குடுத்துட்டு, இன்னுமே உங்களுக்கு ஒரு வாக்கு குடுத்த அளவுக்கு அவங்க உன்னதமா நடந்து கொள்றாங்கல்ல, உண்மை தன்மையா நடந்து கொள்றாங்கல்ல அப்படின்னா, இத பத்தி நீங்க சிந்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் ஆல்ரெடி இந்த விஷயத்த முடிச்சு விட்டுட்டு, அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க அப்படின்ற மாரி தான் இங்க கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த நபர்களா உங்களுக்கு ஒரு வாக்கு குடுத்துருக்காங்க அப்டின்னா கூட, அந்த வாழ்க்கை சுழற்சி வந்து ஏற்கனவே மாறிடுச்சு அப்டின்னும், அவங்க வாக்கு குடுத்த இடத்துலருந்து இவங்க அத முடிச்சுட்டு அங்கால போன மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அதனால இங்க நீங்க காத்து கொண்டிருக்கீங்க அப்டின்னா நீங்க காத்துக்கொண்டிருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதுக்கு கூட இந்த நபர்கள் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ரொம்பவே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, அப்போ இங்க நெடுங்காலமா அமைதியா இருக்க நபர்கள் உங்களுக்கு இனியும் ஏதாவது பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ம். ஸோ, ஓகே. இந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி இங்க அமைதியா தான் இருக்காங்களாம். ஓகே. ஸோ, இதுக்கப்புறமும் நீங்க இந்த ரொம்பவே அமைதியா இருக்கீங்க. இந்த நபர்கள் வாக்கு குடுத்துட்டு இத மீறிட்டாங்க. இப்படியெல்லாம் நான் இந்த சொன்ன விஷயம்லாம் கன்ஃபார்மா உங்க ரிலேஷன்ஷிப்ல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னாலும், நீங்க எந்த நபருக்காக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, உங்க மனசுல நிக்கக்கூடிய நபர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க பத்தி யோசிச்சு இதில ஒரு முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஓகே. ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து மூவ் ஆன் ஆக்கிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு இங்க எல்லா கார்ட்ஸுமே வந்திருக்கு. ஓகே. ஆல்ரெடி இந்த வகை கொடுத்ததும், இந்த உறவு முறையும் ஆல்ரெடி முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபைல் நம்பர் 1. பாய். டேக் கேர் எல்லாருக்கும். ஹாய் பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ நீங்கள் மனசில் நினச்சி கொண்டிருக்க நபர் அவங்களோட வாழ்க்கையில் உங்களை என்னவா பார்க்குறாங்க, எந்த இடத்துல வச்சு கொண்டிருக்காங்க, என்ன மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த நபருக்கும் உங்களுக்குமான உறவு கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ நீங்களுமே இந்த நபர்களை பார்த்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வசீகரிக்கப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த நபர்களும் அப்படி தான் உங்களை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வசீகரிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னும் உங்களுக்குள்ள இந்த உறவு வந்து நெடுங்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ என்னதான் இந்த நபர்கள் வேணும், இவங்க கூட லைஃப் லாங் இருக்கணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இருந்தாலுமே கூட, கண்டிப்பாக இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான இந்த உறவு முறையில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்திருக்காது. ஓகே. ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும், ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா அப்படின்னாலும் கூட, இது ஒற்றுமையா இத வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு கூட பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே. இத வந்து பேசி சரிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தாலுமே கூட, இங்க ஒற்றுமை இல்லை, சமநிலை இல்லை அப்படின்றதுனால கூட, உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு தகராறு வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கைக்க, இந்த நபர்கள் வந்து உங்கள வந்து லைஃப் லாங் உங்க கூட ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும் அப்படின்னும், உங்க கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி, இல்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி கூட இந்த நபர்களோட செய்கை வந்து இருந்திருக்காது அப்படின்னும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி கூட அந்த நபர்கள் அப்படி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கமோ, ஒரு வருத்தமோ கண்டிப்பா இந்த நபர்கள் மேல உங்களுக்கு தோன்றியிருக்குமாம். ஸோ அதேபோல அந்த நபர்களுக்குமே நான் இந்த விஷயத்த எதிர்பார்த்து வந்தேன். நான் இத ஆசைப்பட்டு வந்து கொடுத்தேன். நான் இப்படி நடந்துப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா, இங்க இவங்க அப்படியே கிடையாது. ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க? அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றத்தையும் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ முழுசா இந்த இடத்துல வந்து அன்பை பரிமாறிக்கொள்ள முடியலை அப்படின்னா கூட இந்த ஏமாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் இந்த நபர்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வாரதும் போகிறதுமா இருந்திருக்கும். அதாவது இந்த நபர்கள் சில நேரம் உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் நினைக்காத நேரத்தில் திரும்ப அகெயின் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் வர்றாங்களாம், திரும்ப திரும்பி போயிடுறாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்குமே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இவங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றதுனால கூட இந்த நபர்களால் லாங் டைம் கமிட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாமல் நிற்குதாம். ஓகே.
ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த நபர்கள் தனிப்பட்ட ரீதியா பாக்கிக்க, தனிப்பட்ட ரீதியா வலிமையா இருக்காங்களா? ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல. இவங்க காசு விஷயத்துலயும் சரி, இல்ல மத்த விஷயத்துலயும் சரி, இன்னொரு நபர சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால கூட, இந்த இடத்துல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் வந்து இவங்களால குடுக்க முடியலையாம். ஸோ அதே மாரி இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா ஏஜு இல்லன்னா சமயம் சார்ந்து, மதம் சார்ந்து இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்காம். ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து இவங்க கூடயே நீங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட தான் செய்றாங்க. ஆனா, இதுக்கு சடனா இவங்களால மட்டும் முடிவெடுத்து இதுக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நபர்கள் நிக்கிறாங்களாம். ஓகே. ஸோ என்னதான் டிஃப்ரெண்ட் இருந்தாலுமே கூட இத பார்த்துக்கொள்ளலாம், சமாளிச்சு கொள்ளலாம். இல்ல நான் இத பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து தைரியமா இவங்க வாக்கு குடுத்திருந்தாலுமே கூட, இப்போ இருக்க சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இவங்களால தனிப்பட்ட ரீதியா வந்து இதுக்கான முடிவுகள வந்து எடுக்க முடியல அப்படின்றதுனால கூட, இங்க அவங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஸ்தானம் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு கொண்டிருந்தாலுமே, அந்த ஸ்தானத்த இவங்களால குடுக்க முடியாம இவங்களும் தவிச்சு கொண்டிருக்காங்களாம். ஓகே. ஸோ அதாவது பேலன்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது சமாளிக்கணும். எல்லாத்தையும் சமாளிக்கணும். நீங்களும் அவங்க கூட இருக்கணும். நீங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இவங்க சுத்தி இருக்க நபர்களுமே இத ஏத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த நபர்கள் இருக்கு. ஆனா, இந்த நபர்களுக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் இந்த காதல வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டு சமூகம் சார்ந்து ஏற்றுக்கொண்டு போறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது உங்களுக்குமே நல்லா தெரியும். ஓகே. ஸோ, உங்களுக்கும் என்னதான் எல்லா 2 பேத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்டின்னாலுமே கூட, உங்களுக்கு அந்த பொறுமை இருந்திருக்காது. ஓகே, இத வந்து மெதுவா சமாளிச்சு எடுத்துட்டு போயிடலாம். மெதுவா இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். மெதுவா மூவ்மெண்ட் குடுக்கலாம். இதுக்கான சரியான வழி எது அப்டின்னு தேர்ந்தெடுத்து மூவ்மெண்ட் குடுக்கலாம். இப்டின்ற எண்ணங்கள் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்டின்றதுனால கூட, இவங்களுக்கும் சரி, நீங்களும் சரி, இவங்க லைஃப்லயும் உங்க லைஃப்லயும் இவங்களுக்கு ஒரு ஸ்தானம் குடுக்கணும் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட, அது குடுக்கணும் அப்டின்ற அளவுக்கு இங்க ஒரு சில விஷயங்களும், சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையல அப்படின்றதும், அமையறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயம்லாம் மாறும். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கனாலே, இந்த நபர்களே வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து குடுத்துருவாங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்களுக்கும் தெரியும் உங்கள ஏமாத்துறதோ, இல்ல சீட் பண்றதோ, விட்டுட்டு போறதோ, இல்ல ஒரு பொய்யான ஒரு கமிட்மெண்ட் குடுத்து உங்க கூட கதைக்கிறதோ இந்த நபர்களுக்கு வந்து இஷ்டமே இல்லையாம். ஓகே. அதாவது இந்த நபர்கள் நான் வேடிக்கைக்காக உன்ன காதலிக்க கிடையாது. வேடிக்கைக்காக உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணி போக கிடையாது. அப்படின்னும், இவங்க வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்தானத்த வந்து உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு மனைவி ஸ்தானம், ஒரு தாய் ஸ்தானம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு இந்த விஷயம் பாக்கேக்க. ஸோ ஆல்ரெடி இவங்க மனசுல வந்து இந்த விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஓகே. நீங்க இவங்களுக்கு ஹஸ்பண்டோ, இல்ல ஒய்ஃபோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த தான் இவங்க மனசார உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னும், இவங்க உங்ககிட்ட ஏதாவது உறவு முறையில பழகியிருக்காங்க அப்படின்னாலும் கூட, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ஸோ இந்த நபர் வந்து எனக்கு மட்டும் தான் வேணும். இந்த நபருக்கு நான் மட்டுமே உரிமை கொண்டாடணும். இந்த நபருக்கு நான் மட்டுமே சொந்தக்காரனா, சொந்தக்காரியா இருக்கணும் அப்படின்னு இந்த முழு காதலுக்கும் சரி, இந்த அன்புக்கும் சரி, நான் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்தானத்த தான் இந்த நபர்களும் சரி, நீங்களும் சரி எதிர்பார்க்குறீங்க. அவங்களும் அங்காள சைட்லேருந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க உங்களோட பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்துல வந்து அலைஞ்சு கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்க இங்கே ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது. மறுதிருமணம் பண்ணிக்கொள்றது அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நபர்கள் வந்து ஒரு தீர்மானம் வேணும். நான் ஸ்ட்ராங்காக வந்து உங்ககிட்ட சேர்ந்துடணும். அதுக்காக இவங்க கொஞ்சம் பொறுமையாக அவங்க சைட்ல இருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது திடீர்னுலாம் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் திடீர்னு பதில் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சுற்றி நிற்கிற சமுதாயத்தையும் சுற்றி நிற்கிற நபர்களுக்கும் கஷ்டம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு வேதனை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து யாரையுமே வேதனைப்படுத்திட்டு உங்க கூட சேரக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதாவது எல்லாருமே சந்தோஷமா இந்த உறவு முறைய வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுலயும் இந்த நபர்கள் வந்து ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த உறவு முறை வந்து மீண்டும் மீண்டும் தொடரும் அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்ல முடியுது. யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் வந்து அவ்வளோ இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு. கண்டிப்பா இந்த நபர்கள் உங்களோட சோல்மேட் இல்லைன்னா ட்வின் ஃபிலிமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த நபர்கள் உங்கள வந்து அதீதமான இடத்துல வைக்கணும் அப்படின்னும், இவங்க வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு ஸ்தானத்த உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றதுலயும் உறுதியா இருக்காங்க. ஓகே. இந்த நபர்கள் பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னா கூட, இந்த நபர்கள் மீண்டும் வந்து உங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்காம். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.